இன்றைக்கு அரசியல், தமிழக அரசியலும் சரி, தேசிய அரசியலும் சரி ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் இவங்க இந்த இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுற, அவங்க தலைவராக சொல்கிற தலைவர்கள்லாம் யார்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், அறிஞர் அண்ணா, பெரியார் அப்படின்னு. இவங்களில் யாருமே தரம் தாழ்ந்த அரசியலில் இல்லை. அவங்க ஒன்று ஒன்றையும் யோசித்து தான் பேசுவாங்க. அப்படின்னா யோசித்து பேசுவாங்கன்னா செயற்கையாக கிடையாது. அவர்கள் பேசுகின்ற சொற்கள் அடுத்த தலைமுறை வரைக்கும் போகும். இன்றைக்கி பாருங்களேன், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவங்களாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நான் அவங்கள யோசித்து சொல்கிறேனே, அது காரணம் என்னென்னா அவர்களுடைய தரம் தாழாத மேம்பட்ட அரசியல். எதிரியாக யாரையுமே நினச்சதில்லை அவங்க. பெரியாரும் ராஜாஜியும் நேர் எதிரான கருத்துக்கள் கொண்டவங்க, ஆனால் அவங்க எதிரியாக நினச்சிக்கிட்டதில்லை. காந்தி வெள்ளையர்களை வெளியேறுன்னு சொன்னாரே ஒழிய வெள்ளையர்களை எதிரியாக, அதாவது வெறுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு அதான் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அந்த அரசியல்லாம் விட்டுட்டு காய்ச்சி மூச்சுன்னு பேசுகிறாங்க, கண்டபடி திட்டிக்கிறாங்க. அவங்க பேசுகிற சொற்கள் இன்றைக்கி நம்ம அடுத்த தலைமுறை பார்த்துச்சுன்னா அடைச்சா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதை எப்படி மாற்றுறது அப்படின்றீங்களா? நம்ம ஒரு நடுநிலையாளராக, ஒரு பொதுமக்களாக நடுநிலையாளராக இருந்து இந்த மாதிரியான அரசியலில் இறங்குறவங்க, தரம் தாழ்ந்த அரசியல் பேசுகிறவங்க எல்லாத்தையும் புறக்கணித்தோம்னாலே இது மாறிடும். வாழ்த்துக்கள்.